ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இல்லை அப்படின்னா நல்லா ஆயிக்கோங்க, வேறு வழி இல்லை. ஸோ நான் உங்கள் கௌஷிக் அண்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது த ஃபோக்கஸ் எஜுகேஷன் சென்டர் யூடியூப் சேனல். ஸோ பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ கிளாஸஸ் நம்மளால் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அப்லோட் பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நிறைய ஆஃப்லைன் கிளாஸஸும் ஆன்லைன் கிளாஸஸும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக இந்த கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை. ஆனால் இப்போது அதெல்லாம் சரியாக போயிடுச்சு. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம ஆன்லைன் கிளாஸஸும் ஆஃப்லைன் கிளாஸஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலோட வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெய்லி இனிமேல் வரப்போகுது. ஸோ இன்றைக்கி கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டியூஷன் எதாவது தேவைப்படுது அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறீங்க, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா டேரெக்டாக கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும், வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக வாட்ஸ்அப்லேயும் சேட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லி ரீசெர்ச் பண்ணிக்கலாம். ஆர் டேரெக்டாக கால் பண்ணியும் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு கிளாஸை ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ சாப்டர் 10 த ஹியூமன் ஐ அண்ட் த கலர்ஃபுல் வேர்ல்டு. ஸோ ஹியூமன் ஐ, ஸோ நம்ம பேசிக்காக என்ன அப்படின்னா, எதனால நம்மளுக்கு கண்ணு தெரியுது? லைட்டு வேணும், அதனால தான் கண்ணு தெரியுது. சில பேருக்கு பகல்லையும் பார்த்திங்கன்னா சில பேர் பிளைண்ட் பீப்புள்ஸ்லாம் கண்ணு தெரியாது சார் அப்படின்னு நீ கேட்ட அப்படின்னா, அது பார்த்திங்கன்னா ஐ சைட்டில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஓகேவா, ஐயோடைய ப்ராப்ளம்ஸ்னால. பட் ப்ராப்ளமே இல்லாத ஒரு பர்சன் இருக்காங்க, நார்மல் பர்சன் இருக்காங்க, ஐயில் ஐ சைட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கண்ணு தெரியணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா லைட்டு தேவை. உங்கள் வீட்டிலே எடுத்துக்கோங்க, நைட் டைமில் லைட்டை ஆஃப் பண்ணிட்டா நம்மளுக்கு எதாவது கண்ணு தெரியுதா? ஒன்றுமே தெரியாது. லைட்டே இல்லை அப்படின்னா ஒன்றுமே தெரியாது. எங்கேயாச்சும் போய் இடிச்சிக்கிட்டு உள்ள வேண்டியதான், கையை காலை உடச்சிக்கிட்டு. ஸோ அப்போ நைட்டில் என்ன தேவை அப்படின்னா, சுத்தமாக லைட் இல்லாத இடத்துல லைட் இருந்தால் மட்டும்தான் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கிளியராக தெரியும். இது காரணம் என்ன? நம்ம பார்த்திங்கன்னா 9th சாப்டர்லேயே படிச்சிருக்கோம். இதில் ரெஃப்ராக்ஷன்லாம் படிச்சிருப்போம். அது பார்க்கலாம், தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துட்டு சாப்டர் 9 பார்த்துட்டு வந்துட்டு 10th சாப்டருக்கு வா, அப்போ தான் புரியும் நல்லா. ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இங்கேயும் இருக்கும். சரி, அப்போ ரெஃப்ளெக்ஷன் தேவை. அப்போ தான் என்ன பண்ண முடியும், லைட் ஆப்ஜெக்ட் மேலே பட்டு ஆப்ஜெக்ட் மேலேருந்து வரக்கூடிய லைட்டு நம்ம கண்ணுக்கு அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த சைஸில் இருக்குது, இந்த கலர்லலாம் இருக்குது அப்படின்றது தெரிய வரும். சரி, ஓகே. த ஹியூமன் ஐ. ஸோ ஹியூமன் ஐயில் ஃபஸ்ட்டு ஆர்டராக போகலாம். அவுட்டர் லேயரில் இருக்கும். அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா ஹியூமனுடைய அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா கார்னியா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் லேயர். ஸோ இந்த அவுட்டர் லேயர் தான் பார்த்தீங்கன்னா கார்னியா. இது ஃபுல்லாகவே கார்னியா தான். ஸோ இந்த கார்னியா, அதாவது ஐ ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க, பண்ணுவாங்க. அதாவது லேசர் சர்ஜரிலாம் விடுங்க. ஸோ லேசர் சர்ஜரிலாம் லேசர் பாஸ் பண்ணி ஐயோடைய ஃபோக்கல் லென்த்தை கரெக்ட் பண்ணுவாங்க, அது ஓகே. இதில் என்ன ஆப்ரேஷன் அப்படின்னா, சில கார்னியா டிஃபெக்ட்ஸ் பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அதில் ஒரு பர்சனோடைய ஐயோடைய கார்னியாவை எடுத்து 4 பர்சனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கூகுள் பண்ணி பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. நீங்களாக தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அறிவை நல்லா வளர்க்க முடியும். அதனால் போங்க, கூகுள் பண்ணுங்கள், இல்லை சாட் ஜிபிட்ட கேளுங்க, பெர்ப்ளெக்சிட்டி கேளுங்க, க்ரோக்கு ஏதோ ஒரு ஏகிட்ட கேளுங்க, தெரிஞ்சுக்கோங்க. சரி, அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா கார்னியா. அதுக்கு அடுத்து என்ன லேயர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தே பார்த்தீங்கன்னா ஆக்வஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது ஹியூமர் அப்படின்றதெல்லாம் ஒரு லிக்விட். அதில் ஹியூமன் ஐயில் மொத்தம் 2 லிக்விட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆக்வஸ் ஹியூமர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா விட்ரியோஸ் ஹியூமர். ஆக்வஸ் ஹியூமர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஐபாலுக்கு கரெக்டாக, இதுதான் ஐபால். ஸோ இந்த ஐபாலுக்கு பின்னாடி இருக்கும், லென்ஸுக்கும் ஐபாலுக்கும் நடுவில் இருக்கும். இந்த விட்ரியோஸ் ஹியூமர் அப்படிங்கிறது லென்ஸுக்கு பின்னாடி ஃபுல்லாக இந்த ஏரியா இருக்குல்ல, ஸோ இந்த ஏரியா ப்ளூ கலர் ஏரியா இருக்குல்ல, இது ஃபுல்லாக தான் என்னது விட்ரியோஸ் ஹியூமர். ஸோ 2 லிக்விட்ஸ் இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஐரிஸ். ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஐரிஸ். அதாவது நம்ம ஐரிஸ் என்னன்றதை நான் முழுசாக இப்போ காட்டுறேன். ஐரிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூப்பிள். அதாவது ஆர்டராக சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவுட்டர் லேயர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஸோ பியூப்பிள். ஸோ இந்த பியூப்பிள் வழியாக தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, பியூப்பிளுங்கிறது நம்ம கண்ணுக்கு நடுவில் ஒரு பிளாக் கலரில் இருக்கும்ல, நம்ம கண்ணுக்கு நடுவில் ஒரு பிளாக் கலரில் ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் அது ஹோல் தான், அது பிளாக் கலரில் இருக்கிறது ஒரு ஹோல் தான். ஸோ அந்த பியூப்பிள் வழியாக தான் என்ன பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய ரேஸ் உள்ளே போயிட்டு இந்த ரெட்டினா அப்படின்ற ஆப்ஜெக்ட் மேலே படும். ஸோ இந்த லேயர் பேர் தான் பார்த்தீங்கன்னா ரெட்டினா. ஸோ இது பேர் தான் ரெட்டினா. இது பேர் தான் பார்த்தீங்கன்னா ரெட்டினா. ஸோ இந்த ரெட்டினா மேலே அந்த ரேஸ் விழுந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் தெரியும். ஆனால் வரக்கூடிய ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு எப்படி தெரியும்?
இன்வர்ஸ் தான் வரும். வரக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ், அதாவது தலைகீழாக தெரியும். சார் தலைகீழாக தெரிஞ்சால் அப்புறம் எப்படி சார் நம்மளுக்கு நேராக காட்டுது எல்லாமே அப்படின்னு டவுட் வந்துச்சுன்னா, அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஆப்டிக்கல் செல்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். இந்த இடத்துல ஆப்டிக்கல் செல்ஸ்ன்னு சொல்லிட்டு கொச்ச நிறைய ஏகப்பட்ட செல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆப்டிக்கல் செல்ஸ் தான் என்ன பண்ணுது, அது தலைகீழாக விழுதோ இல்லை எப்படி விழுதோ, லைட்டாக விழுதோ என்னவோ பண்ணுது. அந்த செல்ஸ் தான் என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்திருக்கு, சைஸ் எப்படி இருக்குது, கலர் எப்படி இருக்குது, இந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது காட்டும். ஓகேவா? அது வந்து செல்ஸ் ப்ராசஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக காட்டிக்கும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. பட் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. அண்டு சீலரி மசில்ஸ், இந்த சீலரி மசில்ஸ் தான் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த லென்ஸை வந்து பிடிச்சிக்கிறதுக்கு, அந்த லென்ஸு சுருங்கும், விரியும், அதாவது திக்காகவும் தின்னாகும், இது எல்லாத்துக்குமே அந்த சீலரி மசில்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். க்ளோஸ் ஆகிறதுக்கு, அதை வந்து பார்த்தீங்கன்னா வைட் ஆக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் சீலரி மசில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். லைட்டாக வந்து டங்க் ரோல் ஆகுதுல்ல? ஓகே, சரி, கீழே என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லென்ஸ், கிறிஸ்டலைன் லென்ஸ். ஹியூமனுக்கு, எல்லா ஹியூமன்ஸுக்குமே என்ன லென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கான்வெக்ஸ் லென்ஸ் எல்லா ஹியூமனுடைய ஹைலையும் கான்வெக்ஸ் லென்ஸ் தான் இருக்கும். அதுதான் கிறிஸ்டலைன் லென்ஸ். ஒரு ஜெல்லி மாதிரி ஒயிட் கலர் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். இட் லென்ஸ் சிஸ்டம் ஃபார்ம்டு அண்ட் இமேஜ் ஆஃப் லைட் சென்சிட்டிவிட்டி ஸ்க்ரீன் கால்டு ரெட்டினா. என்ன பண்ண சொன்னோம், ரெட்டினாவில் போய் ஆப்ஜெக்ட் விழுந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கண்ணே தெரியும். ஸோ அதில் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, சார் எனக்கு தூரமாக தெரில, கிட்ட தெரில, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மயோப்பியா, ஹைப்பர் மெட்ரோப்பியா, ப்ரெஸ்பயோப்பியான்னு சொல்லிட்டு ஒரு 3 இருக்குது. ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். லைட் என்டர் த ஐ த்ரூ அ தின் மெம்பரேன் கால்டு கார்னியா. அதாவது லைட் வந்து எதில் என்டர் ஆகுதான், ஒரு தின் மெம்பரேன், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்னியா. ஸ்டார்டிங்கில் சொன்னோம்ல, அவுட்டர் லேயர் ஆஃப் த ஐ. ஸோ மோஸ்ட்டாக நிறைய ரேஸை வந்து அந்த கார்னியாலே ஃபில்டர் பண்ணி எடுத்துரும். தேவையான ரேஸை மட்டும்தான் என்ன பண்ணும், பியூப்பிள் வழியாக டேரெக்டாக உள்ள ரெட்டினாக்கு போய் சேர்கிற மாதிரி சென்ட் பண்ணி விடும். அந்த பியூப்பிள் வழியாக தான் என்ன பண்ணும், ரேஸை வந்து சென்ட் பண்ணி விடும். The eyeball is approximately spherical in shape with a diameter of about 2.3 cm. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க, மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஐபாலோடைய அப்ராக்சிமேட் வேல்யூ, அதோட டயமீட்டரோட அப்ராக்சிமேட் வேல்யூ என்னது, 2.3 cm. அதாவது இதுதான் ஐபால் அப்படின்னா இதோட டயமீட்டர் வந்து எவ்வளவு, 2.3 cm. ஓகேவா? சரி, இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஐரிஸ். இதுதான் ஐரிஸ், அதாவது இந்த இடத்துல இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஸ். சரி, ஐரிஸ் இஸ் அ டார்க் மஸ்குலர் டயபகிராம் தட் கண்ட்ரோல்ஸ் த சைஸ் ஆஃப் த பியூப்பிள். பியூப்பிளுங்கிறது இந்த சென்டரில் இருக்குல்ல, பியூப்பிளுங்கிறது இந்த சென்டரில் சின்ன ஒரு டார்க்காக இருக்குல்ல ஹோல், நம்ம சொன்னோம் இதுதான் வந்து அந்த ஹோல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பியூப்பிள், இதுதான் பியூப்பிள். அதை சுற்றி இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஸ். ஓகேவா? இதுதான் ஐரிஸ். நடுவில் இருக்கிறது பேர் பியூப்பிள், அதை சுற்றி இருக்கிறது பேர் வந்து ஐரிஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்குலர் டயபகிராம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா பியூப்பிளுடைய சைஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. என்ன சார் சொல்கிறீங்க, அது எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, இந்த பூனெல்லாம் பார்த்துருக்கீங்களா, அதோட கண் ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக, அதோட பியூப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகிடும். ஒரு சில நேரம் பியூப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக ஒரே ஒரு கோடு போட்ட மாதிரி அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அதுக்கு ஏன் அப்படின்னா நம்ம பியூப்பிளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஐரிஸ் தான் என்ன பண்ணுது, அந்த பியூப்பிளோட சைஸை கண்ட்ரோல் பண்ணுது. நம்மளுக்கு குறைவாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒய்டராக ஆகி க்ளோஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீழே இருக்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், தெரியுதா? ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பியூப்பிளோட சைஸ் எப்படி இருக்குது, பெருசாக இருக்கா? அந்த டயபகிராம் பாருங்கள், டயபகிராம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுருங்கி போயிருக்கு. இப்போது பியூப்பிளுடைய சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அந்த டயபகிராம் என்ன பண்ணுது, அதாவது அந்த ஐரிஸ் என்ன பண்ணுது, ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போ பாருங்கள் நடுவில் நூடுல்ஸ் மாதிரி சுருங்கி போயிருக்கு. இப்போ அந்த நூடுல்ஸை நல்லா ஸ்ட்ரைட் ஆக்கின மாதிரி, நல்லா ஒரு ஸ்ட்ரைட் லைனில் கோடு போட்ட மாதிரி அந்த ஐரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படி ஆகிடுது. அதுக்கு தான் அதோட சைஸ் வந்து பாருங்கள் டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதா? இப்போ பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகுது, இது வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஐரிஸ் தான் என்ன பண்ணுது, பியூப்பிளோட சைஸை கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐரிஸ் வந்து ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? சரி, சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. அதாவது இருக்கிறதுலே ஹியூமனோடைய ஐஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இங்கே பாருங்கள், முன்ன சொன்ன மாதிரி, ஸோ ஒரு மரம் அப்படி இருக்குது, தூரத்தில் ஒரு மரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம கண்ணில் தெரியும் போது இங்கே பாருங்கள், ஸோ என்ன பண்ணுது, இந்த பியூப்பிள் வழியாக ரேஸ் என்ன பண்ணுது,
சென்ட் பண்ணுது, பியூப்பிள் வழியாக ரேஸை சென்ட் பண்ணும்போது மரம் எப்படி தெரியுது, பின்னாடி வந்து தலைகீழ தெரியுது. மரம் வந்து தலைகீழ தெரியுது, அதாவது இன்வர்ஸ்டாக தெரியுது. சரி, the pupil regulates and control the amount of light entering the eye. ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணோம், எவ்வளோ ரேஸ் வந்து உள்ளே போகணும் அப்படிங்கிறத வெளியே இருக்கக்கூடிய அந்த கார்னியாவே என்ன பண்ணும், மொத்தமாக எல்லாத்தையும் வெளியே அமுச்சு விட்ரும். எது தேவையோ அதை மட்டும்தான், சரி நீ உள்ளே போகலாம், இது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை, இவ்வளோ ரேஸ் உள்ளே போகுது, இது போனாலே போதும் அப்படின்றது கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த பீப்புள் வழியாக உள்ளே அமுச்சு விட்ரும். அது ரெட்டினாவில் போய் பட்டு இமேஜாக நம்ம மூளை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்டிக்கல் செல்ஸ் மூலிமா சிக்னல் அனுப்பிச்சு ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். சரி, pupil regulates and controls the amount of light entering the eyes. The eye lens formed an inverted real image of the object. அதாவது inverted real image of the object on the retina. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், ரெட்டினாவில் என்ன இருக்கும், இமேஜ் இன்வெர்ட்டடாக இருக்கும், அது வந்து ஒரு ரியல் இமேஜ் தான். The retina is delicate membrane having enormous number of light sensitive cells. ஸோ இதுதான் அந்த ஆப்டிக்கல் செல்ஸ். லைட் சென்சிட்டிவ் செல்ஸ்னாலும் ஆப்டிக்கல் செல்ஸ்னாலும் ஒன்று தான். The light sensitive cells get activated upon illumination and generated electrical signals. அவ்வளோதான். ஸோ சிக்னல்ஸ் என்ன பண்ணுது, எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக பாஸ் பண்ணி பிரெயினுக்கு அமிச்சு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்றத சொல்லுது. தி சிக்னல்ஸ் ஆர் சென்ட் டு த பிரெயின் வைல் த ஆப்டிக்கல் நர்வ்ஸ். ஸோ ஆப்டிக்கல் நர்வ்ஸ் மூலிமா சென்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆப்டிக்கல் நர்வ்ஸ்ன்றது நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோமா. ஸோ இதுதான் இந்த ஆப்டிக்கல் நர்வ்ஸ். கண்ணுக்கு பின்னாடியே நரம்பெல்லாம் போயிட்டு இருக்கும்ல, ஸோ இதுதான் இந்த ஆப்டிக்கல் நர்வ்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், பவர் ஆஃப் அக்கமடேஷன். பவர் ஆஃப் அக்கமடேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஐபாலோடைய ஃபோக்கல் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் பவர் ஆஃப் அக்கமடேஷன். அதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, த எபிலிட்டி ஆஃப் ஐ லென்ஸ் டு அட்ஜஸ்ட் இட்ஸ் ஃபோக்கல் லென்த் இஸ் கால்ட் அக்கமடேஷன். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ என்ன சார் அப்படின்னா, என்ன சார் தமிழ் மீனிங் அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பார்க்குறோம், இப்போ நம்ம தூரம் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதை கரெக்டாக நம்மளுக்கு காட்டணுன்றதாக அட்ஜஸ்ட் பண்ணி காட்டும். அகெயின் இமிடியேட்டாக நியரஸ்ட் ஆப்ஜெக்டாக ஒன்று பார்க்குறேன் அப்படின்னா அதையுமே நம்மளுக்கு கிளியராக உடனே காட்டணுன்றதுக்காக உடனே ஃபோக்கல் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு அதை கிளியராக காட்டும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரி, இங்கே பாருங்கள், இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஐபால் வந்து ஃபார் அவே தூரமாக இருக்க ஒரு பொருளை பார்க்குது. நம்ம தூரமாக இருக்க ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய லென்ஸ் வந்து எப்படி இருக்கும், நம்மளுடைய லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தின்னாக இருக்கும். நம்மளுடைய லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தின்னாயிரும், அப்படியே ஒரு மாதிரி சுருங்கிரும், தின்னாயிரும். இதுவே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், நியராக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, பக்கத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை பார்க்குறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்மளுடைய லென்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா திக்காயிரும். இங்கே பாருங்கள், தின்னாக இருக்கா, இது வந்து தின்னாக இருக்குது, நம்மளுடைய லென்ஸ் வந்து தின்னாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், கிட்ட ஆப்ஜெக்ட் பார்க்குறோம் அப்படின்னா லென்ஸ் வந்து பாருங்கள் திக்காயிடுச்சா, மேலே இருக்கிறத விட கீழே திக்காக தானே இருக்குது. ஸோ தூரத்தில் இருக்கிறத பார்க்குறோம் அப்படின்னா தின்னாயிரும், ஸோ கிட்ட இருக்கிறத பார்க்குறோம் அப்படின்னா திக்காயிரும். ஸோ இதே மாதிரி தான் தின்னாகும் திக்காகும். ஸோ நம்மளுக்கு எத்தனை வருஷம் நம்ம இருக்கோமோ அத்தனை வருஷமும் நம்மளுடைய லென்ஸ் வந்து என்ன பண்ணும், ஃபோக்கல் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக திக்காகவும் தின்னாகும் திக்காகவும் தின்னாகும். ஸோ இதனால தான் ப்ரெஸ்பயோபியா அப்படின்ற ஒரு ஐ வீக்னஸ் வந்து வருது. அதாவது இந்த மாதிரி லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திக்காகுது தின்னாகுது, இதே மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய கெப்பாசிட்டியை இழக்க ஆரம்பித்து அதனால தான் கண் பெரியவங்கன்னா கண் மங்கலாகிறது, அப்புறம் பெரிய வயசாகிடுச்சுன்னா கண் ஒழுங்காக சரியாக தெரியாமல் போகிறது. ஸோ அதெல்லாம் காரணம். ஸோ வயசாகி கண் தெரியாமல் போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் ப்ரெஸ்பயோபியா. அந்த ப்ரெஸ்பயோபியா ஏன் வருது, நம்மளுடைய ஐலென்ஸ் அதாவது கான்வெக்ஸ் லென்ஸு, நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸு கண்டினியூஸாக பல வருஷமாக திக்காகுது தின்னாகுது திக்காகுது தின்னாகுதுனால இப்படி ஆகுது. ஓகேவா? ஓகே. So the minimum distance at which object can be seen most distantly without strain is called the least distance of distinct vision. Okay, next என்ன சொல்றாங்க, for a young adult with normal vision the nearest point is about 25 cm. இதெல்லாம் நல்லா படிச்சுவாங்க. ஒரு யங் அடல்ட் ஓகேவா, அதோட நார்மல் விஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 25 சென்டிமீட்டர். அதாவது 25 சென்டிமீட்டரில் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம் அப்படின்னா கிளியராக தெரியுது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐசைட், நல்ல ஒரு ஐசைட்டுக்கான ஒரு பாயிண்ட்ஸ். த ஃபார்தஸ்ட் பாயிண்ட் அப் டு விச் த ஐ கேன் சி ஆப்ஜெக்ட் கிளியர்லி இஸ் கால்ட் ஃபார் பாயிண்ட் ஆஃப் த ஐ. ஸோ ஃபார் பாயிண்ட் ஆஃப் த ஐனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கண்ணால் எவ்வளோ தூரம் தெளிவாக பார்க்க முடியுது, ரொம்ப தூரம் இருக்குது, அந்த ரொம்ப தூரத்தையும் என்னால் தெளிவாக பார்க்க முடியுது. 25 சென்டிமீட்டரில் கிட்ட வச்சு பார்த்தாலும் எனக்கு தெளிவாக இருக்குது, நான் ரொம்ப தூரம்
பார்த்தாலுமே என்னால் எவ்வளோ பார்க்க முடியுதோ அவ்வளோ தூரம் பார்த்தாலுமே எனக்கு தெளிவாக தான் இருக்குது கண்ணு அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ஐசைட் வந்து நல்லா இருக்குது அப்படின்றது அர்த்தம். இட் இஸ் இன்ஃபைனைட் ஃபார் அ நார்மல் ஐ. You may note a normal eye can see objects clearly that are between 25 cm and infinity. ஸோ ஒரு நார்மல் ஐ நல்லா இருக்குது தெளிவாக இருக்குது அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா 25 சென்டிமீட்டர்லேருந்து இன்ஃபினிட்டி லெவல், அதாவது ரொம்ப தூரம் கழித்து பார்த்தாலும் நல்லா தெரியுது அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல சூப்பரான ஐயா இருக்குது, ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. என்ன சார் திடீர்னு பார்ட்ஸ் மாதிரி சொல்கிறீங்க? கரெக்ட், பார்ட்ஸ் தான். ஒரு மெக்கானிக்கல் ஐங்கிறது ஒரு மெக்கானிக்கல் பார்ட் தான். ஸோ ஒரு எப்படி ஒரு ஸ்கேனரோ அதே மாதிரி தான் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி நம்ம மூளைக்கு வந்து அமுச்சிக்கிட்டே இருக்குது எல்லாத்தையும் பார்க்குறதெல்லாம். ஓகே, ஸோ அந்த சீலரி மசில்ஸும் என்ன பண்ணும், திக்காகும் போது தின்னாகும் போதெல்லாம் அந்த லென்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். சீலரி மசில்ஸும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரி, டிஃபெக்ட்ஸ் ஆஃப் த விஷன்ஸ் அண்ட் தேர் கரெக்ஷன்ஸ். இப்போ தான் மெயினான விஷயத்துக்கே வரும். இவ்வளோ நேரம் படித்ததெல்லாம் பேசிக் தான். ஸோ டிஃபெக்ட் நம்ம என்னென்ன படித்தோம், கண்ணில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் வரும், அது என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மயோப்பியா, நியர் சைட்னஸ். நியர் சைட்னஸ் அப்படிங்கிறது கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா தெளிவாக தெரியும். அவங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து தெளிவாக தெரியும். இதுவே தூரம் இருக்க ஆப்ஜெக்டை பார்த்தாங்கன்னா ஒன்றுமே தெரியாது. தூரமாக ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறாங்க அப்படின்னா ஒன்றுமே தெரியாது. அதனால தான் நம்ம இந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பான். திடீர்னு கிளாஸ் எடுக்கும் போது, சார் நான் ஃபஸ்ட்டு பெஞ்சில் வந்து உட்காந்துக்கிறேன், எனக்கு பின்னாடி இருந்து பார்த்தா ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மயோப்பியா, நியர் சைட்னஸ், அதாவது பக்கமாக இருக்கிறது. அதனால தான் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காடுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பெஞ்சில் தானே போர்டு கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்தாங்கன்னா கிட்டே இருக்கிறது நல்லா தெரியும். இதே லாஸ்ட் பெஞ்சில் உட்காடுறாங்க, அப்போது எனக்கு ஒன்றும் தெரில அப்படின்னா அவங்களுக்கு வந்து மயோப்பியா. சரி, அதை வந்து என்ன லென்ஸ் போட்டு சரி பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்றத உள்ள தெளிவாக பார்ப்போம். ஸோ மயோப்பியா, நியர் சைட்னஸ். ஹைப்பர் மெட்ரோப்பியா, ஃபார் சைட்னஸ். ஃபார் சைட்னஸ் அப்படின்னா தூரம் இருக்கிறது நல்லா தெரியும், கிட்டே இருக்கிறது ஒன்றுமே தெரியாது. ஒரு காமெடியில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் சொல்லுவார். ஸோ சச்சின் படம்னு நினைக்கிறேன். சச்சின் படத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தூரத்தில் பார்க்கும்போது நீ வர்றது நல்லா தெரியுது, கிட்ட வர 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 காணாமல் போயிடுற அப்படின்றவார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஹைப்பர் மெட்ரோப்பியா, தூரம் இருக்கிறது நல்லா தெரியும், ஆனால் கிட்ட இருக்க ஆப்ஜெக்டை பார்த்தா ஒன்றுமே தெரியாது, இல்லைனா ரொம்ப மங்கலாக தெரியும். சரி, அடுத்து ப்ரெஸ்பயோப்பியா. ப்ரெஸ்பயோபியா பற்றி இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தோம், இருந்தாலும் பேசுவோம், டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போது மயோப்பியா என்னன்னு படித்தோம், நியர் சைட்னஸ். கரெக்டாக, மயோப்பியானா நியர் சைட்னஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அ பர்சன் வித் மயோப்பியா கேன் see நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கிளியர்லி பட் cannot see டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டிங்க்ட்லி. டிஸ்டிங்க்ட்லினா ஒழுங்காக பார்க்க முடியாது, பிளர்ராக தெரியும், இல்லை சுத்தமாக ஒன்றும் தெரியாமல் வெறும் ஏதோ கலராக தெரியும், அவ்வளோதான். ஸோ கிட்ட இருக்கிறத நல்லா பார்க்கலாம். இப்போ ஓன்றது என்ன பண்ணுது, கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், ஓகேவா, பக்கமாக இருக்குது. ஓன்றது பக்கமாக இருக்குது, பக்கமாக நியராக இருக்குது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ஹியூமன் ஐலையும் கான்வெக்ஸ் தான் இருக்கும். ஸோ கான்வெக்ஸோடைய வேலை வந்து என்னது, கான்வெக்ஸ் லென்ஸோடைய வேலை கன்வர்ஜ் பண்ணும். கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணும், கன்வர்ஜ் பண்ணும். அதனால தான் 9th சாப்டர் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அப்போ தான் லென்ஸு மிரரு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அதனால் பார்த்துட்டு வந்துருங்க. கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கன்வர்ஜ் பண்ணுது. ஸோ வரக்கூடிய ரேஸ்லாம் என்ன பண்ணுது, இங்கே வருதா ரேஸ் எல்லாம், வரக்கூடிய ரேஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஆஃப்டர் ரெஃப்ராக்ஷன் இட்ஸ் கன்வர்ஜ் ஆகுதா எல்லாமே போயிட்டு ஒரு இடத்துல. எந்த இடம், இந்த இடத்துல தான் ரெட்டினா. கரெக்டாக, ரெட்டினாவில் என்ன பண்ணுது, போய் மீட் ஆகுது. அப்போ கிட்ட இருக்கிற ஆப்ஜெக்ட்டு கரெக்டாக போய் ரெட்டினாவில் மீட் ஆகுறதுனால மூளை என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக, மூளைன்ற பாருங்க, நர்வ்ஸ் என்ன பண்ணுது, ஆப்டிக்கல் நர்வ்ஸு, அதில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, எடுத்துகிட்டு போயிட்டு சிக்னல், எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மூளைக்கு பாஸ் பண்ணி ஒரு இமேஜை வந்து நம்மளுக்கு காட்டுது தெளிவாக. சரி, ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து என்னது, ஃபோக்கல் லென்த் ஆஃப் அ கான்வெக்ஸ் லென்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஃபார் கான்வெக்ஸ் லென்ஸ். ஃபோக்கல் லென்த்தில் கான்வெக்ஸோடைய ஃபோக்கல் லென்த் வந்து எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். சரியா, இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கரெக்ஷன்ஸ் ஆஃப் த ஐஸ், கரெக்ஷன் பண்ணுவாங்கல்ல, பவர் வந்து ப்ளஸில் இருக்குது, பவர் வந்து மைனஸில் இருக்குன்னா சொல்லுவாங்கள்ல. இது வந்து +1 பாயிண்ட்டு, +2 +3 +4 அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி மைனஸ்லேயும் மைனஸில் இருக்குது, எனக்கு மைனஸ் பாயிண்டில் இருக்குது, -1 இருக்குது, -2 இருக்குது, -4 இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் கான்வெக்ஸ் லென்ஸ், ஸோ நியர் சைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா
கான்வெக்ஸ் லென்ஸ் ஆல்வேஸ் ஃபோக்கல் லென்த் ஈக்குவல் டு பாசிட்டிவ். ஸோ எப்படி அதை வந்து கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஓ டேஷ் அப்படிங்கிறது தூரமாக இருக்குது. இந்த ஓ டேஷ் அப்படிங்கிறது தூரமாக இருக்குது. ஸோ தூரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை இப்போ பார்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இதே மாதிரி தான் ரேஸ் வந்து போகுது, பியூப்பிள்ஸ்க்கு போகுது. ஓகேவா, பியூப்பிளில் போகுது. பட் கான்வெக்ஸ் நம்மளுடைய லென்ஸை தாண்டினதுக்கப்புறம் கன்வெர்ஜ் ஆகுது. பட் ரெட்டினாவில் போய் கன்வெர்ஜ் ஆகாமல் ரெட்டினாக்கு முன்னாடியே கன்வெர்ஜ் ஆகிடுது. ரெட்டினாக்கு முன்னாடி இந்த இடத்துல கன்வெர்ஜ் ஆகிடுது. ரெட்டினாவில் இமேஜ் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் என்ன பண்ண சொல்லியிருக்கோம், ஆப்டிக்கல் செல்ஸ்லாம் என்ன பண்ணோம், சிக்னலை பிரெயினுக்கு பாஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். பட் ரெட்டினாக்கு முன்னாடியே பாஸ் ஆச்சுன்னா அது எப்படி போய் சேரும்? ரெட்டினாக்கு முன்னாடி என்ன இருக்குது, வெறும் ஒரு லிக்விட், 2 லிக்விட் சொன்னோமா, அதில் ஒரு லிக்விட் ஹியூமர் தான் இருக்குது. ஸோ அதில் பாஸ் ஆச்சுன்னா எப்படி போய் ரெட்டினாவில் போய் சேரும்? அப்போ ஒழுங்காக சேராது. அதனால தான் ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். ஸோ இதை எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, கான்கேவ் லென்ஸ், யூஸிங் கான்கேவ் லென்ஸ். ஸோ இதுதான் கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸ் என்ன பண்ணும், டைவர்ஜ் பண்ணிவிடும். கான்கேவ் லென்ஸ் என்ன பண்ணும், டைவர்ஜ் பண்ணிவிடும், வரக்கூடிய ரேஸை டைவர்ஜ் பண்ணிவிடும். ஸோ இங்கே பாருங்க, ரேஸ் வருதா. இந்த ரேஸ் வரும்போது நம்மளுக்கு டேரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ரெட்டினாக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆகுது. அதனால் கான்கேவ் லென்ஸ் போட்டோம் அப்படின்னா இதை கொஞ்சம் டைவர்ஜ் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கி விடும், கொஞ்சம் டைவர்ஜ் பண்ணி பெருசாக்கி விடும். ஸோ இது நல்லா பெருசானதுக்கப்புறம் இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணும், அதுக்கப்புறம் கன்வெர்ஜ் பண்ணும். ஸோ அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆஃப்டர் ரெஃப்ராக்ஷன் இட் வில் கன்வெர்ஜஸ். ஸோ கான்கேவை போட்டதுனால நம்மளுக்கு ரேஸ் வந்து நல்லா டைவர்ஜ் பண்ணி நம்மளுடைய பீப்புளோடைய லாஸ்ட் எண்டு வரைக்கும் அமுச்சு விடும். அது பவரை பொறுத்து, ஐ செக் பண்ணி பவர்னு சொல்லுவாங்கள்ல, அதை பொறுத்து தான் கிளாஸ் பவரை கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக ரெட்டினாவில் ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வர மாதிரி செட் பண்ணுவாங்க பவர்ஸை, மைனஸ்லேயோ ப்ளஸ்லேயோ. இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸில் தான் செட் பண்ணுவாங்க. ஸோ பவர் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளஸ். யார் யாரெல்லாம் கான்கேவ் லென்ஸ் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் ப்ளஸ் பவர் தான். ஸோ இங்கே பாருங்கள், ஆஃப்டர் ரெஃப்ராக்ஷன் என்ன பண்ணுது, இது ஆட்டோமேட்டிக்காக வந்ததே பெருசாக வருது. ஸோ பெருசாக வந்ததை கன்வெர்ஜ் பண்ணும்போது கரெக்டாக போய் ரெட்டினாவில் மீட் ஆகி இமேஜை வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி நடக்குது, எதனால் வந்து மயோப்பியா வருது அப்படின்னா, எக்ஸசிவ் கர்வேச்சர் ஆஃப் த ஐ லென்ஸ். ஸோ ஐ லென்ஸ் முன்னாடி இருக்குல்ல, முன்னாடி அந்த ஐ லென்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து அதோட கர்வேச்சர், அதோடைய சைஸ் வந்து எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்றாங்க. எலங்கேஷன் ஆஃப் த ஐபால். ஸோ ஐபாலும் எப்படி இருக்கும், ஐபால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலகேட் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனால் மயோப்பியா வரும் அப்படின்றாங்க. த டிஃபெக்ட் கேன் பி கரெக்டட் பை யூஸிங் அ கான்கேவ் லென்ஸ் ஆஃப் சூட்டபிள் பவர். அதுதான் சொல்கிறாங்க, சூட்டபிள் பவர் செக் பண்ணி தான் போடணும், செக் பண்ணி தான் போடணும். ஹைப்பர் மெட்ரோபியா. சரி, ஹைப்பர் மெட்ரோபியா அப்படிங்கிறது இந்த டயக்ராம் பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். அப்படி டயக்ராம் பார்த்து புரியலன்னா வேறு ஒன்றுமே இல்லை. மயோப்பியா என்னன்னு பார்த்தோம், நியர் சைட்னஸ். ஹைப்பர் மெட்ரோபியானா ஃபார் சைட்னஸ். அதாவது என்னது, தூரம் இருக்கிறது நல்லா தெரியும், கிட்ட இருக்கிறது ஒன்றுமே தெரியாது. A person with hypermetropia can see distant object clearly but cannot see nearby object distinctly. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜ் பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, தூரமாக இருக்குது. கரெக்டாக ஃபார் அவே, தூரமாக இருக்குது. ஸோ தூரமாக இருக்கக்கூடிய அந்த எண்ணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன பண்ணுது, கான்வெக்ஸ் லென்ஸ் நம்மளுடைய ஐ லென்ஸை தாண்டினோடனே ஆஃப்டர் ரெஃப்ராக்ஷன் இட் வில் கன்வெர்ஜஸ். ஸோ கன்வெர்ஜ் ஆகி கரெக்டாக ரெட்டினால இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு தூரமாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஹைப்பர் மெட்ரோபியா பர்சனுக்கு கரெக்டாக தெரியும். இதுவே என் டேஷ் வந்து பாருங்கள் கிட்ட இருக்குது. ஓகேவா, கிட்ட இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பக்கமாக இருக்குது. ஸோ பக்கமாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரேஸ் வந்து பியூப்பிள் வழியாக சென்ட் ஆகும் போது ஆஃப்டர் ரெஃப்ராக்ஷன் கன்வெர்ஜ் ஆக போகுது. பட் எங்கே கன்வெர்ஜ் ஆகும் அப்படின்னா, ரெட்டினாவையும் தாண்டி கன்வெர்ஜ் ஆகிரும், ரெட்டினாக்கும் தாண்டி பின்னாடி கன்வெர்ஜ் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளால் தெளிவாக ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கவே முடியாது. ஏன்னா ரெட்டினாவையும் தாண்டி போகுது. அதனால் ரெட்டினாவில் எவ்வளோ ரேஸ் படுதோ அந்த அளவுக்கு மங்கலாக மட்டும்தான் தெரியும், ஷார்ப்பாக தெரியாது. தாண்டி போகிறதுனால மங்களா ஒரு மாதிரி டிம்மாக பிளர்ராக அந்த மாதிரி தான் தெரியும். A person has to keep a reading material much beyond 25 cm from the eye for comfortable reading. அதாவது நம்ம ஒரு சில பேர்லாம் பார்த்துருப்போம், நல்லா ஸ்டைலாக நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக அப்படி தள்ளி வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு காஃபியை வந்து ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேகசினோ ஒரு நியூஸ் பேப்பரோ ஒரு புக்கோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தூரமாக ஸ்டைலாக பிடிச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் ஸ்டைலு கிடையாது, அவங்களுக்கு ஹைப்பர் மெட்ரோபியா. கிட்ட வச்சா கண்ணு தெரிலன்னு சொல்லிட்டு தூரமாக வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க.
எவ்வளோ ஸ்டைலாக படிக்கிறான், எவ்வளோ சீன் போட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கிடையாது. கண்ணு தெரியல அவ்வளோதான். சன்னு வந்து ஒழுங்காக தெரியல, அதனால கொஞ்சம் தள்ளி வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களால சொல்ல முடியாது, நாமளா புரிஞ்சுக்கணும். சரியா? சரி. திஸ் இஸ் பிகாஸ் த லைட் ரேஸ் ஃப்ரம் அ க்ளோஸ்டு பை ஆப்ஜெக்ட் ஆர் ஃபோக்கஸ்ட் அட் த பாயிண்ட் பியாண்ட் த ரெட்டினா. அதான் ரெட்டினாவை தாண்டி, ரெட்டினாக்கும் பின்னாடி தான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி நடக்குது. அப்போ கொஞ்சம் தள்ளி வச்சு படித்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஏன்னா கொஞ்சம் ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் தள்ளுறாங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணும், கன்வெர்ஜ் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து ரெட்டினால ஃபார்ம் ஆகும். சரி, இப்போ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, யூஸிங் கான்வெக்ஸ் லென்ஸ். ஹைப்பர்மெட்ரோபியா கான்வெக்ஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணும், கன்வெர்ஜ் பண்ணும். ஸோ கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் முன்னாடி ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ இதோடைய ஃபோக்கல் லென்த் வந்து என்னது, கான்வெக்ஸ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த். கான்வெக்ஸ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் ஈக்குவல்ஸ் டு ஆல்வேஸ் நெகட்டிவ். சரியா? ஆல்வேஸ் நெகட்டிவ். நெகட்டிவ்னா இந்த பவர் வந்து எப்படி இருக்கும், பவர் வந்து நெகட்டிவ்ல இருக்கும். பவர் வந்து நெகட்டிவ்ல இருக்கும். சரியா? அவங்க போடக்கூடிய கண்ணாடியோட பவர் நெகட்டிவ்ல இருக்கும். சரி, இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சுட்டாங்க. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சோடனே என்ன ஆகுது அப்படின்னா, இட் வில் கன்வெர்ஜஸ். ஓகேவா? இட் வில் கன்வெர்ஜஸ். ஸோ அகெயின் நம்ம ஐக்குள்ள இன்னொரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. மறுபடியும் என்ன பண்ணும், வரக்கூடிய ரேஸை அகெயின் கன்வெர்ஜ் பண்ணும்போது கரெக்டாக ரெட்டினாக்கு கொடுத்துரும். சரியா? ஏன்னா ரெட்டினாவும் தாண்டி போகுது. அப்போ நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் போட்டோம் அப்படின்னா முன்னாடியே கொஞ்சம் கன்வெர்ஜ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஐக்கு உள்ள இருக்கிற லென்ஸு கன்வெர்ஜ் பண்ணி வரக்கூடிய லென்ஸை, லைட்டை இன்னும் கொஞ்சம் கன்வெர்ஜ் பண்ணி கரெக்டாக அமுச்சு விட்ருக்கோம் ரெட்டினாக்கு. புரியுதா? அது பவரை பொறுத்து, எவ்வளோ பவரோ அந்த பொறுத்து லென்ஸை வந்து செய்வாங்க. ஐ லென்ஸை, அதாவது இந்த கண்ணாடியை வந்து செய்வாங்க. சரியா? ஸ்பெக்டக்கல்ஸ். இது எதனால் நடக்குது, ஹைப்பர்மெட்ரோபியா ஏன் வருது அப்படின்னா, த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்த் இஸ் டூ லாங். அதாவது நம்ம ஃபோக்கல், நம்ம ஐயோடைய ஃபோக்கல் லென்த் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். த ஐபால் ஹேஸ் பிகம் டூ ஸ்மால். ஸோ ஐபால் வந்து சின்னதாக இருந்தால் ஹைப்பர்மெட்ரோபியா வரும். ஐபால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாம் கேட்டால் பெருசாக இருந்தால் என்ன வரும், மயோப்பியா வரும். அதுதான் முன்ன பார்த்தோம். கரெக்டட் பை யூஸிங் கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் அப்ராப்ரியேட் பவர். சரி, ப்ரெஸ்பயோப்பியா. ப்ரெஸ்பயோப்பியாங்கிறது ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், பட் இருந்தாலும் படிச்சுப்போம். த பவர் ஆஃப் அக்கமடேஷன் ஆஃப் த ஐ யூஸ்வலி டிக்ரீசஸ் வித் ஏஜிங். ஓகேவா? பவர் ஆஃப் அக்கமடேஷன் என்னென்னு படித்தோம், நம்மளுடைய இந்த லென்ஸ் என்ன பண்ணுது, வயசு ஆக ஆக திக்காகும் தின்னாகும், திக்காகும் தின்னாகும். ஸோ வயசு ஆக ஆக என்ன பண்ணும், இந்த திக்காய் தின்னாக்கிட்டு இருக்கிற ப்ராசஸ் கண்டினியூஸாக நடக்க அது வந்து கொஞ்சம் அதோட பவரை இழந்துரும், டேமேஜ் ஆயிரும். ஸோ ஃபோக்கஸ் லென்த்தை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தரும். நியர் சைட்டோ ஃபார் சைட்டோ ஃபோக்கல் லென்த்தை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறது பேர் தான் பவர் ஆஃப் அக்கமடேஷன். ஃபார் மோஸ்ட் பீப்புள் த நியர் பாயிண்ட் கிராஜுவலி reduces away. This find in difficulty to see nearby object comfortably and distinctly without corrective eyeglass. This defect is called presbyopia. It arises due to gradual weakening. அதாவது எதனால வருது, due to gradual weakening of ciliary muscles and diminishing flexibility of the eye lens. நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான். ஸோ ஐ லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கெப்பாசிட்டி இழந்துட்டு வரும். அந்த ஐலைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா திக்காகிறது தின்னாகிறது எது யூஸ் பண்ணுது, சீலரி மசில்ஸ் தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே அதோடைய கெப்பாசிட்டியை இழந்துரும். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வயசாக இந்த மாதிரி இழக்கிறதுனால தான் ப்ரெஸ்பயோப்பியா வருது. ஸோ இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, சம்டைம்ஸ் அ பர்சன் மே சஃபர் ஃப்ரம் போத் மயோப்பியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா. இதை மறந்துட்ட பாருங்க. சில நேரத்தில் ஒரு சில பேருக்கு, அதாவது மோஸ்ட்டாக ஒன்று மயோப்பியா இருக்கும், ஹைப்பர்மெட்ரோபியா இருக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு தான் அட் அ டைமில் மயோப்பியாவும் இருக்கும், ஹைப்பர்மெட்ரோபியாவும் இருக்கும். அதாவது கிட்ட இருக்கிறதும் ஒழுங்காக தெரியாது, தூரம் இருக்கிறதும் ஒழுங்காக தெரியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பைஃபோக்கல் லென்ஸ் அது எந்தெந்த கண்ணை பொறுத்துன்றது தான் அது அமையும். ஓகேவா? ஸோ த அப்பர் போர்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். ஸோ அப்பர் போர்ஷன் என்னவா இருக்கும், கான்கேவ் லென்ஸாக இருக்கும் பைஃபோக்கல் லென்ஸில். Upper portion consists of concave lens. It facilitated distance vision. The lower part is convex lens. So lower part என்னவா இருக்கும், convex lensஆ இருக்கும். It facilitates near vision. கிட்ட இருக்கிறத நல்லா காட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா?